ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. நான் வந்து இப்போ திடீர்னு இந்த டயத்தில் வீடியோ எப்பயும் போட மாட்டேன். ஏன் இந்த டயத்தில் வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கலாச்சி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி சிறுவர்களை வச்சு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, பாலியல் தொழில் பண்ணுறாங்க, அதனால் அவங்க மேலே வந்து கேஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து ஒரு 4-5 நாளாக என் சேனலில் வச்சுருந்தேன். நேற்று வந்து ப்ரைவேட்டில் போட்டேன். ஏன்னா ஒரு 1000 குற்றவாளி கூட தப்பிக்கலாம். ஆனால் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது இல்லையா? அதுக்காக நமக்கு எது உண்மை பொய் எதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க சொன்னதை வச்சு நான் வந்து வீடியோ போட்டேன். நான் அது வந்து யூடியூபர்ஸ்க்காக நான் போடலை. அது சின்ன பிள்ளைகளை வச்சு அந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறதுனால நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனால் அதில் வந்து உதயா சுமதி பற்றி நான் அவங்க சொன்னதை தான் நான் சொன்னேன். எல்லோரும் நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருக்கமே, இவங்களையும் இப்படி சொல்கிறாங்களேன்ற ஒரு வருத்தத்தில் தான் நான் பேசியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணலை, ப்ரைவேட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நான் எதுக்காக இதை பற்றி பேசுகிறேன்னா, இப்போ திவ்யா கலாச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கூட இந்த கார்த்திங்கிறவர், அதனால் கூட ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டதாங்களாம். இப்போ உண்மையை வந்து ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. எல்லாமே உண்மையாகும் பட்சத்தில் அந்த வீடியோவை நான் பப்ளிக்கில் போட்டு வச்சுருவேன். நான் டெலீட் பண்ணலை, ப்ரைவேட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். நிறைய பேர் நேற்று நிறைய பேர் இல்லை, ஒரு 2 பேர் கேட்டிங்க அந்த வீடியோ எங்கே அப்படின்ட்டு. அது வந்து அது பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான், யாரும் நிரபராதிகள் யாரும் ஒரு தப்பே பண்ணாதவங்கள நம்ம அதில் பேசியிருக்கக்கூடாதுல்ல. நான் யாரையும் அதை குறிப்பிட்டு நானாக சொல்லலை. அவங்க சொன்ன அந்த நியூஸில் அவங்க சொன்னதை நான் அப்படியே சொன்னேன் இந்த வீடியோவில், அவ்வளோதான். இருந்தாலும் அது தனிப்பட்ட ஒருத்தருடைய இதுங்கிறதுனால தான் ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஒருவேளை எல்லாமே உண்மைங்கிற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அந்த வீடியோவை நான் பப்ளிக்கில் கண்டிப்பாக போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திவ்யா கலாச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக. எனக்கு சந்தோஷம். அதை தான் ஒரு வீடியோவை போட்டுருவோன்ட்டு போட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.